ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். மாமல்லபுரத்தில் நடைபெறும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்க ராகுல் காந்தி வருகை தந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக தங்கும் விடுதியில கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய 74 மாவட்ட தலைவர்கள் இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி நாளான இன்று அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு இந்த பயிற்சி முகாமில் சிறப்புரையை ஆற்ற இருக்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த ராகுல் காந்தி சாலை மார்க்கமாக தற்போது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தங்கும் விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த ராகுல் காந்தி வருகையின் காரணமாக சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதி முழுவதுமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ராகுல் காந்தியை காணுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் இந்த தங்கும் விடுதி வளாகத்தின் முன்பு கூடியிருக்கிறார்கள். சரியாக 11:30 மணி அளவில் இந்த பயிற்சி கூட்டத்தின் உரையை ராகுல் காந்தி ஆற்ற இருக்கிறார். அப்போது கட்சியின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதே போல நாடாளுமன்ற தேர்தல் குறித்து மாவட்ட தலைவர்களுக்கு சிறப்பு ஆலோசனைகளை அவர் வழங்கியிருக்கிறார். இந்த கூட்டமானது மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் டெல்லி செல்ல இருக்கிறார். நவீன், இந்த நிகழ்ச்சி எப்படி திட்டமிடப்பட்டிருக்கிறது? என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது? ராகுல் காந்தி என்ன பேச வருகிறார்? அது குறித்தான தகவல் எதுவும் தெரிய வந்ததா? குறிப்பாக இந்த பயிற்சி கூட்டம் என்பது கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில 74 மாவட்ட தலைவர்களும் அதே போல அவர்களுடைய குடும்பத்தினரும் இங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு பயிற்சி என்பது அவர்கள் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக மீனவ கிராமங்கள் அதே போல பல்வேறு கிராமங்களுக்கு சென்று இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒரு நாள் அங்கு தங்கி அவர்கள் பயிற்சியினை எடுத்திருக்கிறார்கள். இன்று நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் குறித்து ராகுல் காந்தி இந்த மாவட்ட தலைவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதாவது கட்சியில இதற்கு பிறகு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் தற்போது ஜென்சி தலைமுறைக்கு என்னென்ன விஷயங்களை எடுத்து கூறி அவர்களை கவர்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது குறித்து ராகுல் காந்தி மாவட்ட தலைவர்களிடையே உரையாற்றியிருக்கிறார். அதே போல நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களை அவர் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலும் தெரிவிக்க இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திப்பதற்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? இதுவரை இந்த ஏற்பாடுகள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அதாவது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கு உள்ளே செய்தியாளர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதன் பிறகாக இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகாக செய்தியாளர்களை அனுமதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நவீன், இப்போ மேகதாது விவகாரம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு, அதை நம்ம பாக்குறோம். அங்க காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்காங்க, இங்கேயும் நம்ம தமிழகத்துல காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. அதனால அதை பத்தி ஏதாவது விவாதிக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த மேகதாது அதே போல காவிரி நதிநீர் விவகாரம் என்பது தமிழகத்துல ஒரு பெரும் பேசு பொருளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாவட்ட தலைவர்களுக்கான கூட்டத்துல ராகுல் காந்தி அது குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்று மாலை சென்னை சென்று அங்கு இது தொடர்பாக மேலும் ஒரு கூட்டத்துல பங்கேற்க இருப்பதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல குறிப்பாக மேகதாது அணை விவகாரம் குறித்தும் அதே போல காவிரி நதிநீர் பங்கீடு குறித்தும் நிச்சயமாக ராகுல் காந்தி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி நவீன்.
டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.